ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாராஷ்டிரா ஸ்பெஷலான பாவ் பாஜி எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாவ் பாஜி பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் வெட்டி வச்சுருக்கோம். பீன்ஸு, கேரட், பொட்டேட்டோ, பச்சை பட்டாணி, கேப்சிகம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு வெட்டி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ நல்லா அலசிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ இந்த காய்கறி அவ்வளோ முங்குத அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து உப்பு எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. காய் நல்லா வெந்து வரணும். இப்போ அது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு அப்புறமா அரைக்கிறத பார்த்துடலாம். ஒரு 2-3 வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு, நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம எந்த பாத்திரம் பண்ண போகிறோமோ அதை வச்சுருக்கோம். பாருங்கள், காய் நல்லா மசிஞ்சு வரணும், நல்லா வெந்திருக்கணும். இப்போ அதில் உள்ள மிச்ச தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அது தேவைப்படும், அதை தான் ஊற்றி பண்ண போகிறோம். இப்போ ஒரு காய் மசிக்கக்கூடியதை வச்சு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்க கரண்டி வச்சுனாலும் நல்லா மசிச்சுக்கிடணும். எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மசித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக மசித்து எடுத்துக்கோன்னு. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் ஓகே, மசியாட்டாலும் நல்லா நடக்கும். இந்த அளவுக்கு மசித்து எடுத்துக்கோங்க. இப்போ கடாயை அடுப்பில் வச்சுருக்கோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்க போகிறோம். பட்ரு நல்லா உருகி வரட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட்டெல்லாம் அதில் சேர்த்துட போகிறோம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட மஞ்சள் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா எடுத்துருக்கோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். பாவ் பாஜி மசாலா எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி கொஞ்சம் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்போ மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சமாக கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிடுச்சு. நம்ம மசிச்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அவ்வளோத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணியே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா கொதித்து அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போகும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக அழகாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். உப்பெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். கொஞ்சம் கெட்டியாக வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் இருக்கட்டும். கொஞ்சம் ஓரளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இவ்வளோதாங்க, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் பாவ் பாஜி சூப்பராக வீட்டிலே தயார் பண்ணியாச்சு. நல்ல ஹெல்த்தியானது, நல்ல நிறைய வெஜிடபிள்ஸாக சேர்த்து பண்ணியிருக்கோம். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறோம். குயிக்காக செஞ்சிடலாம்.
இப்போ கடைசியாக கொஞ்சமாக அமுல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பட்டர் சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான். பாவ் பாஜி தயார். நல்லா கமகமக்க வாசனையோட பாவ் பாஜி தயாராகிடுச்சு. அப்படியே 2 கரண்டி பாவ் பாஜி எடுத்து வச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண ஆனியனை லைட்டாக அப்படியே தூவி விட்டு அதுக்கு மேலே அப்படியே ஒரு பாதி லெமன் அப்படியே புழிஞ்சி விட்டு பாவை வந்து பட்டரில் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாவ் பாஜி தயாராகிடுச்சு.